நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது அது இல்லை, ஓகேங்களா? அது தப்பு. நோ 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 நோ. அதெல்லாம் வந்து உடலுக்கு கேடு, குடும்பத்துக்கும் கேடு. அதெல்லாம் சரக்குக்கு மட்டும் இல்லை, இதுவும் அதே மாதிரி தான். சாரி, இது அது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்எஃப் ஃப்ளெக்ஸ். ஆர்டிஎம்எஃப் ஃப்ளெக்ஸு இன்னும் கட்லாம் பண்ணல. வீடியோ கண்டினியூவாக இருக்கு. கட்லாம் பண்ண கிடையாது, ஆர்டிஎம்எஃப் ஃப்ளெக்ஸு. இன்னைக்கு வீடியோ கண்டென்ட் இதுதான். என்ன பண்ண போறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா, இது வந்து ஆர்டிஎம்எஃப் ஃப்ளெக்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிஎம்எஃப் ஃப்ளெக்ஸ் வந்து மேக்ஸிமம் கப்பிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பீட்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் சின்ன சின்ன ஃபிஷஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏஞ்சலுக்கு அந்த செமியாட்ரில் சைஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆர்டிஎம்எஃப் ஃப்ளெக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ளோராங்கில் கொடுக்க போகிறோம். இங்கே இருக்க எல்லாமே F1s இருப்பானுங்க, எல்லாமே F1, F2s, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ வந்து இந்த ஆர்டிஎம்எஃப் ஃப்ளெக்ஸை நம்ம ஃபீட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அது எப்படி ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான். இதை வந்து நீங்கள் இப்படி தான் இது ஃபீட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இந்த ஆர்டிஎம்எஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணுறேன், எல்லா ஃபிஷ்ஷுமே ஃபீட் பண்ணுறேன். ஃப்ளோரானுக்கு, சிச்லெட்டுக்கு, கப்பீஸுக்கு, பீட்டாஸுக்கு, அப்புறம் ஃப்ரைஸுக்கு, ஃப்ளோரான் ஃப்ரைஸுக்கு, எல்லாத்துக்குமே இதை இங்கே இருக்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது ஃபீட் பண்ண தான் போகிறேன். ஸோ அது எப்படி ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது தான், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே ஸ்டார்டிங் சொன்ன போதே இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக இதாக இருக்க போது. பெருசாலாம் இருக்காது, ஒரு நான் எப்படி ஃபீட் பண்ணுறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி நல்ல ஒரு ஃபுட்டு தான் இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி நான் ஃபீட் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணி நான் ஃபிஷ்ஷுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? வீடியோ நான் தான் எடுத்து நான் வீடியோ போடுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அது எப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இப்போது கொஞ்சம் கொட்டிருச்சு. நான் திருப்பி நான் இதில் கொஞ்சம் நான் கொட்டிட்டு நான் உங்களுக்கு நான் மெடிட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா க்ரன்ச் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஆக்சுவலி ஆர்டிஎம்எல் வந்து பவுட்ரு இருக்குது. பட் ஆனால் நான் பவுட்ரு யூஸ் பண்ணுறது கிடையாது. முதல்ல வாங்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது பவுட்ரு பெருசாக எனக்கு யூஸ் ஆகுறது இல்லை. யூஸ் ஆகுதுன்னா அது எனக்கு எப்படி நான் அதை ப்ராப்பராக எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. இது வந்தால் எனக்கு நான் எல்லா ஃபிஷ்ஷும் நான் கொடுத்துருவேன். ஏன்னா சில டைம்ஸ் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதை விட நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அதை நான் ஃபீட் பண்ணிடுவேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இது பார்த்திங்கன்னா லைட்டாக இதில் வந்து கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஒரு 2 to 3 ட்ராப்ஸு, அவ்வளோதான். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்துடும். இதில் நல்லா ஒரு என்ன சொல்கிறது, லைட்டாக அந்த மாவு மாதிரி இருக்கும். நம்ம இந்த சின்ன வயசுலலாம் அந்த வேப்பிலை வந்து அரைச்சி கொடுப்பாங்க, வயிற்று வைக்கிற புழுவெல்லாம் சாகுறதுக்கு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கும். நல்லா இது பண்ணிங்கன்னா, நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்த உருண்டை பிடிக்கிற மாதிரி அப்படியே நம்ம வாய்க்கில் போடலாம், பார்த்திங்களா? அந்த மாதிரி ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஃபீட் பண்ண வேண்டியது தான். ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லதாங்க இது. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த பாசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இருங்க நான் உங்களுக்கு அந்த வீடியோவை அந்த டேங்க் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு நான். ஸோ நமக்கு வந்து இப்போது இவங்களுக்கு தான் ஃபீட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இது வந்து க்ரீன் டேங்காக இருக்கா, க்ரீன் வாட்டராக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆல்கே ஃபார்மாக இருக்குது. இது எல்லாமே F1s தான். இது எல்லாமே F1 தான். ஸோ விரும்பி சாப்பிடுவானுங்க, ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே கொடுக்கலாங்க. இது எல்லா ஃபிஷ்ஷுமே கொடுக்கலாம். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் உங்களுக்கு நான். இப்போ வந்து ஃப்ளோரான் போட்டேன். இப்போ அதை வந்து கப்பிக்ஸ் நான் போடுறேன். தெரியும் நினைக்கிறேன், தெரியுதா? ஸோ அது கீழே எல்லாமே வந்து ஆல்கே ஃபார்ம் இருந்துச்சு. ஆல்கே வந்து ஃபுல்லாகவே அந்த செடி எல்லாமே அப்படியே ஆல்கே ஃபார்மே ரொம்ப இதாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து கப்பிஸ் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எல்லாம் சேல் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் சேல் பண்ணிடுவேன். ஸோ நம்ம வந்து அடுத்த ரெக்ஸுக்கு போட போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெக்ஸுக்கு நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். அவன் நல்லா சாப்பிடுவான். ஓ இந்தாடா பையா, டயட்டு, ஓகே? அவனுக்கு அவ்வளோதான் டயட்டு. ஸோ இவனுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம்.
ஸோ இதாங்க. ஸோ நம்ம வந்து பெல்லட்ஸ் மட்டும் குடுக்காம, ஃபிஷ்ஷுக்கு இந்த மாரி வந்து நம்ம யூஸ் பண்ணி தாராளமா குடுக்கலாம். தாராளமா குடுக்கலாம். நான் பவுடர் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆர்டிமா பவுடரு. அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பெல்லட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பெல்லட்ஸ் குடுக்குறப்போ, அந்த பவுடர் வச்சு மிக்ஸ் பண்ணி, அதே மாரி தான். தண்ணி கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு, அத நல்லா கொழச்சிருங்க. அந்த பவுடர் போட்டு நல்லா கொழச்சிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பெல்லட்ஸ் வந்து அந்த அந்த நீங்க அந்த பவுடர் இருக்கு இல்லையா? அத மிக்ஸ் பண்ணீங்களா? தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணீங்களா? ஸோ அதுக்கு வந்து அதில பெல்லட்ஸ் போட்டு, அத மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு 10 டூ 20 மினிட்ஸ் அத அப்படியே ஊற வச்சுருங்க. அது அப்படியே ஊற வச்சுனா, அது ஃபுல்லா புடிச்சுக்கும். அந்த பிளேட்ஸ்ல வந்து அந்த ஆர்டிமா ஃப்ளெக்ஸ் அப்படியே புடிச்சுக்கும். நீங்க அப்படியே அந்த ஆர்டிமா ஃப்ளெக்ஸ நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா, அதுவும் நல்லாருக்கும். பிரச்சனையே இருக்காது. நீங்க அப்படியும் ஃபீட் பண்ணலாம். ஸோ பவுடர் தான் இருக்குங்கட்டினா, நீங்க அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி வந்து ஃபிஷ்ஷுக்கு நீங்க ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா கலெக்ஷன் எடுத்து குடுக்கும். நான் இவனுக்கு வந்து ரெக்ஸின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங் இவன் ஒரு 3 இன்ச்சு, ஒரு 2 இன்ச்சு அந்த மாரி இருக்கும்போதெல்லாம், நான் அந்த ஆர்டிமா ஃப்ளெக்ஸ் நெறைய குடுத்துட்டுருந்தேன். நெறைய குடுத்துட்டுருந்தேன். டயட் மேக்ஸிமம் அதில ஃபாலோ பண்ணுவேன் அவனுக்கு. ஸோ அப்படி குடுத்து தான் வந்து ஆக்சுவலி இவனோட கலெக்ஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்னஸ் வந்து நல்லாவே தெரியுது. லைட் எதுவும் போட கிடையாது. லைட் இல்லாமலே பார்த்தீங்கன்னா, நல்லா ரெட்டா இருக்கான். ஓகேங்களா. இவனுக்கும் அதே மாரி தான். இவனுக்கு நான் சம்டைம்ஸ் வந்து நான் குடுப்பேன். ஆமா, இவனுக்கு வந்து அதிகமா நான் குடுக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு சைஸ் கொஞ்சம் வரணும். அதனால டயட் அவ்வளோக்கா பெருசா இப்போதைக்கு விடுறதில்ல. அதனால இவனுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் தான் இப்படி குடுக்குறது. ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்வைஸ் 3 டைம்ஸ் குடுப்பேன். ஓகேங்களா. ஸோ இனி நெறைய பேருக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ என்னால எடுத்துட்டு நான் வீடியோ எடுத்துட்டு நான் போட முடியும் காட்ட முடியாது. ஸோ அதனால தான். ஓகேங்களா. ஸோ என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா! பாய்.